வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுமாரோ அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். 15/5/2024க்கான ட்ரேடிங் ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, யூபிஎல், பிவிஆர் இண்டெக்ஸ் இந்த 5 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நிஃப்டி வந்து R1 R2 ரேஞ்ச் வந்து 22,312லேருந்து 22,363 வரலையுமே இருக்குது. சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 22,120, 22,055 வரலையும் சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் செல்லிங்கில் தான் இருக்குது. டே சார்ட் பொசிஷனில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் பாட்டம் வந்து பையிங் எடுத்திருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட்டாகவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையிங் கேண்டில் தான் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. கிளியரான பை ஜோனில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு டே சார்ட் லெவலில் பையில் தான் இருக்குது. ஆனால் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து இதில் நம்ம மார்க்கெட் செக்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா செல்லிங் வந்து கண்டினியூ வந்திருக்கு. எவ்ரி லோ க்ரியேட் ஆகிட்டு வந்திருக்கு. அதாவது மார்க்கெட் செக்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா லோ பை லோ வந்திருக்கு மார்க்கெட்டு. இப்போ வந்து நமக்கு கேரக்டர் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்திங்கன்னா 22,500க்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஜோன் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு செல்லிங்க்கான ஜோன் தான். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எகைன் எபோ லெவல் ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆச்சு அப்படின்னா கண்டினியூவாக மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து பார்த்தோன்னா 48,030லேருந்து 48,129 வரை இருக்குது. சப்போர்ட் ஜோன் வந்து 47,645, 47,586. டே சார்ட்டில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே பை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி தான் ட்ரேட் ஆகிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹை போயிட்டு திரும்ப ஒரு லோ வந்திருக்கு, திரும்ப ஒரு ஹை போயிருக்கு, திரும்ப ஒரு லோ. இது மார்க்கெட் செக்ஷனுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ எகைன் வந்து பார்த்தோன்னா சேம் அதே ரேஞ்சிலே வந்து நமக்கு பையிங் எடுத்துகிறோம். ப்ரீவியஸாக வந்து பார்த்தோன்னா இந்த ஜோனில் வந்து ஒரு ரெசன்ஸ் பாயிண்ட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெசன்ஸ் பாயிண்ட்டுக்கு தான் இங்கே ஒரு கரெக்ஷன் ஆகிருக்கு. அதே மாதிரி பொசிஷனில் வந்து பெரிய டார்கெட்டுக்கு ரெடியாக இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு ரெடியாக தான் இருக்குது. ஸோ இந்த லோ பிரேக் பண்ணாத வரலையும் நமக்கு மார்க்கெட் கீழே வராது. இந்த லோ வந்து பார்த்தோன்னா 46,600 வரலையுமே இருக்குது. ஸோ இந்த லோ பிரேக் பண்ணால் மட்டும் தான் பெரிய லோ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வரலையுமே வந்து நமக்கு பையிங்கான சான்சஸ் தான் இருக்குது. இதே வந்து நம்ம 15 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நிஃப்டி மட்டும் நல்லா மூவிங் கொடுத்துட்டோம். பை சைடு மூவிங் கொடுத்துருச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து பெரிய மூவிங் கொடுக்கல. அதே மாதிரி ரெசன்ஸ் பாயிண்ட்லேயே தான் ட்ரேட் ஆகிருக்கு. எகைன் வந்து நமக்கு இந்த R1 R2 ரேஞ்சுக்கு மேலே 48,240க்கு மேலே ட்ரேட் ஆகிடுச்சுன்னா நமக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்ட்ராடே லெவல்லே நல்லா மூவிங் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா ஃபின் நிஃப்டியோட R1 R2 லெவல் பார்த்தோன்னா 21,482லேருந்து 21,594 வரலையுமே இருக்குது. சப்போர்ட் ஜோன் வந்து 20,992, 20,886. ப்ரீவியஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சப்போர்ட் ஜோனில் இருந்தால் மார்க்கெட் மூவிங் கொடுத்துருக்கோம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். R1 R2 லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எபோவ் லெவலில் இருக்கிறதுனால டே சார்ட்டில் எப்படி இருக்குங்கிறதும் பார்ப்போம். டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் இருக்குது ஃபின் நிஃப்டியுமே. அதே மாதிரி பெரிய பையிங் பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. ஸோ பொசிஷனல் லாங் ரன்னுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய டார்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நமக்கு இன்ட்ராடே லெவலில் பார்த்தோம் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து பெரிய மூவிங் கொடுக்கல ஃபின் நிஃப்டி. ஸோ நாளைக்கு வந்து பையிங் போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட்டு 3 டேஸாக வந்து பார்த்தோன்னா ஒரு சேம் ஜோன்லேயே ட்ரேட் ஆகிருக்கு. எபோ R1 ரேஞ்ச் வந்து இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்குது. R1 ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுனாலும் நல்ல மூவிங் கொடுக்குறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூபிஎல் பை எபோ 512க்கு மேலே பை எடுத்ததுன்னா 530 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு யூபிஎல் வந்து ஏன் நம்ம பை சொல்கிறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் பொசிஷனில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ப்ரீவியஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த ஒரு பாட்டம் ஜோன்லேயே வந்துட்டு செல்லிங் பையிங் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி நடந்திருக்கு. ஒரு சைட்வேஸ் ஜோனாக தான் இருந்திருக்கு. எகைன் இப்போ லாஸ்ட்டு 2-3 டேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சைட்வேஸ் ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பையிங் பிரேக் அவுட் கிளியராக நடந்திருக்கு இந்த ஜோனில். ஸோ இப்போது டே சார்ட்டை பொறுத்தளவு நல்லா கிளியரான பையிங் தான். ஸோ அப்போ அந்த பையிங் வந்து நமக்கு ரீடெஸ்ட் பாயிண்ட் வரணும் இல்லைங்களா. நமக்கு வந்து எவ்ரி ஹையில் பை பண்ணக்கூடாது. எவ்ரி லோ எப்போ டிப்பு வருதோ மார்க்கெட் வந்து ஸோ அந்த இடத்துல அதாவது புல்லிஷ் ட்ரெண்டில் எப்போ பையிங் வருதோ அந்த இடம் தான் நமக்கு பை பண்ணக்கூடிய இடம். ஸோ இந்த புல்லிஷ் ட்ரெண்டில் வந்து பார்த்தோன்னா ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து லோக்கும் ஹைக்கும் மார்க் பண்ணோம் அப்படின்னா 0.50 வந்து மார்க்கெட் கிளியராக சப்போர்ட் எடுத்து ரெடியாக நிற்குது பையிங்க்கு. ஸோ இப்போ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 512க்கு மேலே கிளியரான ஒரு க்ளோஸ் வச்சது அப்படின்னா மேலே 530 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
அடுத்து பார்த்தோன்னா பிவிஆர் இனெக்ஸ் வந்து பார்த்தோன்னா செல் பிலோ 1282க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 1256 வரலையும் இருக்குது டார்கெட்டு. ஸோ இதில் வந்து டே சார்ட் லெவலில் வந்து ஒரு பெரிய செல்லிங் ஜோனில் தான் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸாக இருக்கிற சப்போர்ட் எல்லாமே பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து சப்போர்ட் ஜோனோட லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 1247. ஸோ அந்த ஜோன் வரலையுமே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் இங்கே ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்கோட ஹையை வந்து பிரேக் பண்ணி கிளியரான க்ளோஸ் வைக்கல. ஸோ அதனால் வந்து இந்த மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த டே சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னையோட செல்லிங் பாயிண்ட் வந்து குவான்டிட்டி வந்து அதிகமாக செல்லிங், வால்யூம் வந்து அதிகமாக செல்லிங் நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. இதே வந்து நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கல. இப்போ லாஸ்ட்டாக வந்து ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ரேஞ்ச் உடஞ்சி ட்ரேட் ஆகிட்டு எகைன் வந்து ப்ரீவியஸாக ஒரு ஹை வச்சுருக்காங்க. மேலே ஹை வச்சாலும் வந்து பெரிய க்ளோசிங் வந்து கிளியராக இல்லை. அதாவது மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. இன்கேஸ் இது மேலே போகணும் அப்படின்னா இந்த டே ஹையை வந்து கிளியராக பிரேக் அவுட் பண்ணணும். அப்படி மேலே பிரேக் பண்ணலை அப்படின்னா செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோன்னா நம்ம இந்த 5 ஸ்கிரிப்ட்டுக்கு லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.